ஹலோ ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ட்ரேட் ஃபேர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வருஷம் சின்ன வயசுலேருந்து மறக்காமல் இங்கே நாங்கள் வந்துடுவோம். அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அளவே இருக்காது. எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம முக்கியமாக இந்த ஸ்னோ வேர்ல்ட், கோஸ்ட் ஹவுஸ் இதெல்லாம் போன ஒரு வெரி குட் மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே இங்கே இருக்கும். As always, the shopping started. Scrunchies, very beautiful rubber bands. வந்தோடனே இந்த அழகான டேப் எல்லார் வீட்லேயும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து நிறையா கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு. பட் ரேட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 120 rupees திஸ் ஒன். ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அண்டு முக்கியமாக கிச்சனுக்கான ஸ்பூன்ஸு, கரண்டி, இந்த கிட்ஸுக்காக நிறையா இருந்தது. கலர் பென்ஸ், கலர் பால்ஸ் அண்ட் மோரோவர் முக்கியமான வெரைட்டி ஆஃப் எரைசர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. மோமோஸ் வித் ஸ்கூட்டர், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே வந்து எரேசர்ஸ். This is also a different type of erasers and bag. This is 30 rupees சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்மால் ஒன் வந்து 190, பிக் ஒன் 250. நாங்கள் இந்த ஸ்மால் ஆனியன் சாப்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே சாப்பிங் போர்ட், இந்த அவதார் அண்ட் ஸ்னோ வேர்ல்ட், மெர்மைட் எல்லாமே இருந்தது. நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் ஏகப்பட்டது. கிட்ஸுக்குமே நிறையா இருக்கும். மோரோவர் ஃபார் விமன் ஆல்சோ. அண்ட் ஷாப்பிங்ஸ் ஆல்சோ இருந்தது. அண்ட் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் தான். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் திஸ் ஒன். படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த செட்டிங்ஸ் தான். ஸ்கூல்ஸ், டெம்பிள்ஸ், நிறைய செட்டிங்ஸ் இருந்தது. இது வந்து தயிர் கடையிறது அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம ட்ரெடிஷன் பற்றி, தமிழ் கலாச்சாரம் பற்றின நிறைய விஷயங்கள் இதில் இருந்தது. நான் ஒரு சில விஷயந்தான் வீடியோவாக போட்டிருக்கேன். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். அண்ட் என்ட்ரி ஃபீ வந்து அடல்ட் வந்து 45, ஃபார் சில்ட்ரன்ஸ் வந்து 25 rupees. இது எல்லாமே வந்து ஸ்கூல்ஸ். தென் திஸ் ஒன் இஸ் மை ஃபேவரட். வாட்டர் ஃபால் மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து மண் சார்ந்த கிழங்குகள், அதோட சீட்ஸு எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ஆட்டுக்கால் கிழங்கு இதெல்லாம் நான் நிறைய வீடியோவில் செஞ்சஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்போ போகும்போதெல்லாம் எனக்கு இவ்வளோ வெரைட்டி இருக்குன்ட்டு நாங்கள் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைஸ்ங்க. இத்தனை ரைஸ் இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியவே தெரியாது. நீங்கள் அங்கே போனால் இதை கட்டாயம் போய் பார்க்கணும். இப்போது நிறைய வந்து ரைஸில் வந்து சாயம் கலந்து போடுறாங்க. அதே சாயம் நம்ம கழுவ சாயமாக தான் ஊறுது. நீங்கள் இதை போய் பார்த்துக்கோங்க. இது எது எந்த கலரில் இருக்கும், இதுதான் ஒரிஜினல்ன்ற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே வந்து முக்கியமான ஒன்று, இன்க்ளூடிங் மென். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேனே. இந்த ஒரு முக்கியமான பார்ட்டு. And sprouts also included. இது வந்து அந்த பயிர்ல சோளத்திலே வந்து செஞ்சிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதுவுமே. முக்கியமாக நம்ம கிட்ஸை தான் கூட்டிகிட்டு போய் காட்டணும். இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் இருக்குது. வி ஆர் ஈட்டிங் ஒன்லி அந்த ஒயிட் ரைஸ், இல்லைன்னா சில பேர் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்லி தெரியும். இந்த கவுனி அரிசி அதெல்லாம் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபுட் இன் ஆர் லைஃப். அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அண்ட் திஸ் இஸ் அபவுட் கல்ச்சர். நல்லா இருந்தது. தலையாட்டி பொம்மையிலேருந்து எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இதை உள்ளே போய் ஒரு விசிட் கொடுங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.